அன்பு நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது இன்றைக்கான பஞ்சாங்கம். நாள் மற்றும் நேரம் பிப்ரவரி 25, 2025 நள்ளிரவு 12 மணி. தமிழ்நாள் குரோதி வருடம் மாசி 13ஆம் தேதி. இன்று உத்தராயணம். கிழமை செவ்வாய்க்கிழமை. திருவோணம். பிரதோஷம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் காலை 8:30 வரை மற்றும் மாலை 4:30 முதல் மாலை 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் காலை 11:30 வரை மற்றும் இரவு 7:30 முதல் இரவு 8:30 வரை. ராகு காலம் மதியம் 3 மணி முதல் மாலை 4:30 வரை. குளிகை நண்பகல் 12 மணி முதல் மதியம் 1:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் காலை 10:30 வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். லக்னம் கும்ப லக்னம். சூரிய உதயம் காலை 6:35. சூரிய மறைவு மாலை 6 மணி. கரணம் காலை 7:30 முதல் காலை 9 மணி வரை. திதி இன்று காலை 11:09 வரை துவாதசி, பின்பு திரியோதசி. நட்சத்திரம் இன்று மாலை 5:11 வரை உத்திராடம், பின்பு திருவோணம். யோகம் இன்று காலை 6:16 வரை வியதிபாதம், பின்பு வரியான். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:29 வரை மரணயோகம், பின்பு சித்தயோகம். கரணம் இன்று காலை 11:09 வரை தைத்துலம், பின்பு இரவு 10:44 வரை கரசை, பின்பு வணிசை. சந்திராஷ்டமம் நட்சத்திரம் இன்று மாலை 5:11 வரை மிருகசீரிடம், பின்பு திருவாதிரை. நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு. ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. மேஷராசி நேயர்களே, எதிர்கால தேவைகள் பூர்த்தியாகும். பெரியவர்களின் அறிவுரையை ஏற்று நடப்பது நல்லது. உடல் ஆரோக்கியம் சீராகும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். மேஷ ராசிக்காரர்களே, உங்கள் தனிப்பட்ட நம்பிக்கைகள் மற்றும் மதிப்புகளை ஆராய்ந்து பாருங்கள். அதே நேரத்தில் வாழ்க்கையில் சமநிலையை கண்டறிந்து வெற்றியை அதிகரிக்கவும். செய்ய வேண்டிய நேரம் இருக்கிறது, இருக்க வேண்டிய நேரமும் இருக்கிறது. பின்னர் உகந்த முடிவுகளுக்காக செயலை மனப்பூர்வமாக இணைக்க இரண்டையும் இணைக்க வேண்டிய நேரம் இருக்கிறது. அன்பின் திசையில் செல்ல நீங்கள் ஏங்குகிறீர்கள். ஒருவேளை உங்கள் மிகவும் சுதந்திரமான பழக்கம் உங்களை முதலில் இதயத்தை எதிலும் வடிவமைப்பதிலிருந்து விலக்கி வைக்கலாம். உங்கள் ஆர்வங்களை இதயத்தின் ஒரு பக்கமாக பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் மந்திரம் எவ்வளவு அற்புதமாக சதி செய்கிறது என்பதை பாருங்கள். அன்புள்ள மேஷ ராசியினரே, புதனும் செவ்வாய் கிரகமும் ஒரு ஆதரவான தொடர்பை உருவாக்குவதால் உங்கள் ஆசைகள் தாங்களாகவே பேசட்டும். அவை புதிய ஆர்வத்தையும் உணர்ச்சி ஆழத்தையும் கொண்டு வருகின்றன. மகர சந்திரனும் சிரோனும் சந்திக்கும் போது எச்சரிக்கையுடன் தொடரவும். மற்றவர்களின் பொத்தான்களை அழுத்தாமல் உங்கள் தேவைகளை மதிக்க ஆரோக்கியமான வழிகளை கண்டறியவும். செவ்வாய் கிரகங்கள் இன்று மாலை இயக்கும்போது அதன் கிட்டத்தட்ட 3 மாத கால பின்னோக்கி பயணத்தை முடிக்கும்போது மிகுந்த நிம்மதி உணர்வு உங்களை காண்கிறது. உங்கள் உணர்ச்சிகள் முன்னோக்கி நகர்வதை நீங்கள் அதிகமாக கட்டுப்படுத்துவீர்கள். இதனால் உந்துதல் மற்றும் உந்துதலை பயன்படுத்துவது எளிதாகிறது. இன்றிரவு லூனா பதற்றத்தை தூண்டும்போது உங்களை நீங்களே வேகப்படுத்திக்கொள்ள கவனமாக இருங்கள். இன்று உங்களுக்கு மிகவும் நேர்மறையான மற்றும் உற்சாகமான நாளாக இருக்கும். உங்கள் படைப்பாற்றல் மற்றும் நம்பிக்கையை நீங்கள் உணருவீர்கள். இது புதிய வாய்ப்புகளை எதிர்கொள்ள உதவும். உங்கள் கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் பணியிடத்தில் பாராட்டப்படும். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிட உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இது உங்களுக்கு மன அமைதியையும் திருப்தியையும் தரும். உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்த தயங்காதீர்கள், ஏனெனில் நேர்மையான உரையாடல் உங்கள் உறவுகளை வலுப்படுத்தும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறிது உடற்பயிற்சி மற்றும் சீரான உணவில் கவனம் செலுத்துங்கள். இதனால் நீங்கள் புத்துணர்ச்சியுடனும் சுறுசுறுப்பாகவும் இருக்க முடியும். பரந்த மனம் உள்ளவராக, நல்லவற்றை பார்ப்பவராக இருங்கள். உங்களின் நம்பிக்கையான எதிர்பார்ப்புகள் நம்பிக்கை மற்றும் ஆசைகளை நிறைவேற்றும் கதவை திறப்பவையாக இருக்கும். நீங்கள் ஒரு மாணவராக இருந்து வெளிநாட்டில் படிக்க விரும்பினால் வீட்டிலுள்ள நிதி நெருக்கடி இன்று உங்கள் நெற்றியில் சுருக்கத்தை ஏற்படுத்தும்.
மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய மற்றும் முக்கியமானவர்களுடன் நட்பை மேம்படுத்த சமூக நிகழ்ச்சிகள் சரியான வாய்ப்பாக இருக்கும். உங்கள் துணைவரிடம் உணர்வு ரீதியில் பிளாக்மெயில் செய்வதை தவிர்த்திடுங்கள். இன்று மேற்கொள்ளும் கூட்டு முயற்சிகள் கடைசியில் ஆதாயம் தருப்பவையாக இருக்கும். ஆனால் பார்ட்னர்களின் எதிர்ப்பை சந்திப்பீர்கள். சடங்குகள், ஹோமங்கள், புனித நிகழ்ச்சிகள் வீட்டில் நடத்தப்படும். இன்று உங்கள் துணையால் இழப்பு ஏற்படலாம். அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு மற்றும் நிலம். பரிகாரம்: பார்வையற்றவர்களுக்கு சேவை செய்வது காதல் வாழ்க்கைக்கு நல்லது. அதிர்ஷ்ட எண் 11. அதிர்ஷ்ட நிறம் நீலம். பிரபஞ்ச குறிப்பு பெற உங்கள் கைகளை திறக்கவும். ரிஷபராசி நேயர்களே, குடும்பத்தில் அமைதியான சூழல் நிலவும். பொருள் சேர்க்கை உண்டாகும். வாகனத்தில் மெதுவாக செல்லவும். தொழில், வியாபாரத்தில் சில கெடுபிடிகள் இருக்கும். ரிஷபராசி உங்களுக்கு இது ஒரு முக்கியமான நாள். திசைகாட்டி எந்த திசையிலும் இறங்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் ஒரு சுழலும் புள்ளி. திசைகாட்டி வட்டங்களில் மும்முரமாக ஓடிக்கொண்டிருக்கும் போது உங்கள் மனம் உதைப்பதற்கு முன் உங்கள் உள்ளுணர்வு என்ன ஆசை? உங்கள் ஆன்மா அதைத்தான் விரும்புகிறது. அது நிம்மதி நிறைந்த வாழ்க்கையாகவோ, செழிப்பான தொழிலாகவோ, பணக்கார தனிப்பட்ட வாழ்க்கையாகவோ அல்லது ஆன்மீக இலக்குகளாகவோ இருக்கலாம். அது எதுவாக இருந்தாலும் உங்கள் இதயம் உங்களை வழிநடத்தும் திசையில் முதல் அடியை எடுங்கள், உங்கள் மனதில் அல்ல. சூழலில் ஏற்படும் மாற்றம் உங்களுக்கு சில நன்மைகளை தரக்கூடும். காட்சி, இருப்பிடத்தில் மாற்றம் அல்லது வீடுகளை மாறுவது கூட. அது எதுவாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் வெள்ளம் பெருக்கெடுக்கும் அறிகுறிகளுக்கு ஏற்ப ஒரு அடி எடுத்து வைப்பது ஜீரணிக்க முடியாத பெரிய பாய்ச்சலாக தோன்றலாம். ஆனால் அது உங்கள் வாழ்க்கையை மிகவும் சீரான வழிகளில் சிறப்பாக மாற்றுவதற்கானது. அன்பான ரிஷப ராசியினரே, புதனும் செவ்வாய் கிரகமும் இணையும் போது ஆரோக்கியமான தோழர்கள் குழுவுடன் புதிய அனுபவங்களை தேடுங்கள். இந்த ஆற்றல் உங்களை ஒரு தைரியமான மற்றும் சமூக மையத்தில் வைக்கிறது. இது கூட்டத்தையும் அறிமுகமில்லாத பிரதேசத்தையும் எளிதாக வழிநடத்துகிறது. மகர ராசி சந்திரன் சிரோனை சதுரமாக பார்க்கும்போது ஆன்மீக தொடர்பை பேணுங்கள். குறிப்பாக உங்கள் எண்ணங்கள் ஓடத் தொடங்கினால், நீங்கள் அதிகமாக தூண்டப்படத் தொடங்கினால், உங்கள் மூச்சை பிடித்துக்கொள்ள சில தருணங்களை கண்டறியவும். செவ்வாய் இன்று மாலை அதன் பின்னோக்கிய பயணத்தை முடிக்கிறது. கடந்த 3 மாதங்களில் உங்களுக்கு ஏற்பட்ட குழப்பமான எண்ணங்கள், அசைவுகள் அல்லது தொடர்புகளிலிருந்து விடுபட உதவுகிறது. ரிஷபராசிக்கு இன்று பல சாத்தியக்கூறுகள் நிறைந்த நாளாக இருக்கும். இன்று நீங்கள் மன ரீதியாக வலிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் உணருவீர்கள். உங்கள் எண்ணங்கள் தெளிவாக இருக்கும், மேலும் உங்கள் இலக்குகளை அடைய நீங்கள் ஆற்றலால் நிறைந்திருப்பீர்கள். வணிகத்துறையில் உங்களுக்கு சில புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடும். இது உங்கள் திறமைகளை மேலும் மேம்படுத்தும். உங்கள் கருத்துக்களை உங்கள் சக ஊழியர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. உங்கள் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பால் சக ஊழியர்களும் ஈர்க்கப்படுவார்கள். தனிப்பட்ட உறவுகளில் பரஸ்பர புரிதல் மற்றும் நல்லிணக்கம் இன்று அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் சிறிது நேரத்தை செலவிட உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இது உங்கள் உறவுகளை வலுப்படுத்தும். மன ஆரோக்கியத்தை பராமரித்திடுங்கள், அதுதான் ஆன்மீக வாழ்வுக்கு முதல்கட்ட தேவை. மனம்தான் வாழ்வின் நுழைவாயில், ஏனெனில் நல்லது கெட்டது எதுவும் மனதின் மூலமே வருகிறது. வாழ்க்கை பிரச்சினைகளை தீர்க்கவும் முதல்கட்ட தேவையான ஒளியை வழங்கவும் மனம்தான் உதவுகிறது. இன்று முதலீட்டை சேர்த்து நிலுவையில் உள்ள கடன்களை வசூலிக்கலாம் அல்லது புதிய திட்டங்களில் வேலை பார்க்க பணம் கேட்கலாம். குடும்பத்தில் ஒரு பெண்ணின் ஆரோக்கியம் சிறிது கவலைகள் ஏற்படுத்தலாம். காதல் பாசிட்டிவான எண்ணங்களை காட்டும். புதிய பிசினஸ் பார்ட்னர்ஷிப் பற்றி பரிசீலிப்பவராக இருந்தால் எந்த வாக்குறுதியும் தருவதற்கு முன்பு உண்மைகள் அனைத்தையும் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். உங்கள் தேவையற்ற வேலைக்கு இன்று உங்கள் இலவச நேரம் கெட்டுவிடும். உங்கள் துணை தனது வாழ்க்கையில் நீங்கள் எத்தகைய வித்தில் முக்கிய பங்கு வகிக்கிறீர்கள் என்பதை இனிமையான சொற்களுடன் உங்களை தேடி வருவார். அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு மற்றும் நிலம். பரிகாரம்: உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மேலும் புனிதத்தன்மைக்கு அனுமன் சாலிசா, சங்கத் மோசன் அஷ்டக் மற்றும் ராம் ஸ்துதி ஆகியோரை ஓதிக் கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட எண் 10. அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. மிதுனராசி நேயர்களே, நீண்ட நாள் சிக்கலுக்கு நல்ல ஒரு தீர்வு வரும். வரவும் செலவும் சமமாக இருக்கும். உறவினர்களிடம் சின்ன மனஸ்தாபம் வரும்.
உத்தியோகத்தில் அலைச்சல் இருக்கும். மிதுன ராசிக்காரர்களே, நள்ளிரவில் உங்களைச் சூழ்ந்துள்ள ஏராளமான விருப்பங்கள் மற்றும் வாய்ப்புகளுக்கு இது நிச்சயமாக உங்களை இட்டுச் சென்றுள்ளது. ஆனால் அது உங்களை மீண்டும் ஒரு முறை மனமற்ற காத்திருப்பு இதத்திற்கு இட்டுச் சென்றிருக்கிறதா? தொடர்ந்து நகர்ந்து கொண்டே இருங்கள், தொடர்ந்து செய்யுங்கள், ஆக்கப்பூர்வமாக தாக்கமாக இருங்கள் மற்றும் அதன் சுத்த மகிழ்ச்சிக்காக சாய்ந்து கொள்ளுங்கள். முடிவுகளில் அதிகமாக பற்றுதல் என்பது விஷயங்களிலிருந்து உற்சாகத்தை வெளியேற்றுகிறது, மேலும் அது உங்கள் துடிப்பையும் மந்தமாக்குகிறது. உங்கள் புலன்களை உயிர்ப்பிக்கும் அனைத்திலும் ஊற்றுவதே உங்கள் வேலை, மேலும் மகிழ்ச்சியான நேரங்களை உங்கள் வழியில் கொண்டு வருவது பிரபஞ்சத்தின் பணியாகும். உங்கள் கிரக அதிபதியான புதன் செவ்வாய் கிரகத்துடன் ஒரு விளையாட்டுத்தனமான தொடர்பை உருவாக்குகிறார். இந்த ஆற்றல் எழுச்சி நீண்ட கால திட்டமிடல் மற்றும் பொருள் ஆதாயங்கள் மூலம் உந்துதலை கொண்டுவருகிறது. இனிமையான மிதுன ராசி, மேலும் வளமான மற்றும் பாதுகாப்பான எதிர்காலத்தை உருவாக்க நீங்கள் என்ன செய்ய முடியும் என்பதில் கவனம் செலுத்தும்படி கேட்கிறது. மகர சந்திரனும் சிரோனும் சந்திக்கும் போது ஆரோக்கியமற்ற கவனச்சிதறல்களை பாருங்கள். உங்கள் வாராந்திர திரை பயன்பாட்டையும் அது உங்கள் லட்சியங்களை எவ்வாறு பாதிக்கிறது என்பதையும் நேர்மையாக பாருங்கள். அதிர்ஷ்டவசமாக செவ்வாய் இன்று மாலை அதன் பின்னோக்கிய பயணத்தை முடிக்கும்போது வரும் வாரங்களில் விதைகளை விதைக்க நீங்கள் மிகவும் உந்துதலாக உணருவீர்கள். இன்றிரவு பிற்பகுதியில் லூனா பதற்றத்தை ஏற்படுத்தும் போது நிதி தகராறுகள் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். இன்று புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும், உங்கள் தகவல் தொடர்பு திறன் அதிகரிக்கும், மேலும் நீங்கள் மற்றவர்களுடன் சிறப்பாக இணைக்க முடியும். புதிய யோசனைகளுக்கு திறந்திருப்பதும் உங்களைச் சுற்றியுள்ள உலகத்திற்கு உணர்திறன் உடையவராக இருப்பதும் முக்கியம். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் நீங்கள் ஒரு நல்ல நேரத்தை செலவிடுவீர்கள். தகவல் தொடர்புகளில் விழிப்புணர்வு உங்கள் உறவுகளை வலுப்படுத்தும். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களை ஏற்படுத்தும் முக்கியமான ஒன்றை பற்றி விவாதிக்கக்கூடிய நேரம் இது. வேலையில் உங்கள் கடின உழைப்புக்கு வெகுமதி கிடைக்கும், ஆனால் சில சவால்களும் வரக்கூடும். பொறுமையாக இருங்கள், உங்கள் சிந்தனையை நேர்மறையாக வைத்திருங்கள். குழு உறுப்பினர்களுடன் நீங்கள் இணைந்து பணியாற்றினால் அது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இரத்த அழுத்தம் உள்ள நோயாளிகள் இரத்த அழுத்தத்தை குறைத்து கொழுப்பை கட்டுப்பாட்டில் வைக்க ரெட் ஒயின் சாப்பிடலாம். அது மேலும் ரிலாக்ஸ் பண்ணும். ஒரு குடும்ப உறுப்பினரின் நோய் காரணமாக நீங்கள் நிதி சிக்கல்களை சந்திக்க நேரிடும். இருப்பினும் இந்த நேரத்தில் பணத்தை விட அவர்களின் உடல்நிலை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டும். இன்று உங்கள் வீட்டிலும் வீட்டைச் சுற்றியும் சில பெரிய மாற்றங்களை செய்வீர்கள். உங்கள் காதலரின் உணர்ச்சிகரமான தேவைக்கு அடிபணியாதீர்கள். நீங்கள் இதுவரை செய்ய விரும்பிய வேலை இன்று ஆபீஸில் உங்களை தேடி வரும். இன்று உங்களுக்கு என நேரம் ஒதுக்கி உங்கள் வாழ்க்கை துணைவியாருடன் நீங்கள் எங்கேயாவது சுற்றுப்பயணம் செல்லலாம். இருப்பினும் இந்த நேரத்தில் உங்கள் இருவருக்கிடையே சின்ன சிறு சண்டை வரக்கூடும். உங்கள் உறவினரால் திருமண வாழ்வில் சிக்கல் ஏற்படலாம். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் ஒளிபுகு மற்றும் இளஞ்சிவப்பு. பரிகாரம்: மாடுகளுக்கு கீரையை உண்பது காதல் வாழ்க்கையை சிறந்த முறையில் மேம்படுத்தும். அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை. பிரபஞ்ச குறிப்பு: வாழ்க்கையை வாழத் தொடங்குவதற்கு முன் என்ன நடக்கும் என்பதை அறிய விரும்பும் பொறியிலிருந்து வெளியேறுங்கள். கடகராசி நேயர்களே, உறவினர்களின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும். வெளிவட்டார தொடர்புகள் அதிகரிக்கும். ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். உத்தியோகத்தில் பொறுப்புகள் கூடும். கடக ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களை எளிதாகவும் கருணையுடனும் நிர்வகிக்கவும். எவ்வளவு மெதுவாக இருந்தாலும் உங்கள் முன்னேற்றம் உறுதி. எவ்வளவு சவாலானதாக இருந்தாலும் உங்கள் பணி நிறைவடையும். அது எவ்வளவு போராட்டமாக தோன்றினாலும் உங்கள் வாழ்க்கை பலனளிக்கும். உண்மையில் நீங்கள் புறநிலையாக பார்த்தால் நீங்கள் ஒரு காலத்தில் விரும்பிய வரங்களை அது ஏற்கனவே உங்களுக்கு வழங்கி வருகிறது. உங்கள் மீள்தன்மை உங்களை வளர்ச்சிக்கு இட்டுச் சென்றுள்ளது, ஆன்மீக ரீதியாகவும் நிதி ரீதியாகவும் மன ரீதியாகவும் கூட. பிரபஞ்சத்திலிருந்து நீங்கள் எதிர்பார்ப்பது இனி அது வழங்கும் என்று நீங்கள் நினைப்பதை மட்டும் சார்ந்தது அல்ல, ஏனென்றால் நீங்கள் பெற தகுதியானவர் என்று நீங்கள் நினைப்பதை அது சுதந்திரமாக பகிர்ந்து கொள்கிறது என்பதை இப்போது நீங்கள் அறிவீர்கள். ஒரு விருப்பத்தை நிறைவேறும் ஒரு விருப்பத்தைச் செய்வதற்கான உங்கள் நாள் இது. அன்புள்ள நண்டு, இன்று பிரபஞ்சம் உங்கள் காதில் உண்மையை கிசுகிசுக்கிறது, ஏனெனில் புதனும் செவ்வாய் கிரகமும் மிகவும் ஆன்மீக அம்சத்தை உருவாக்குகின்றன. உங்களுக்கும் மறுபக்கத்திற்கும் இடையிலான கூட்டு முயற்சியாக
உங்கள் இலக்குகளை பாருங்கள். வழிகாட்டுதல், உதவி மற்றும் உங்களுக்கு மிகவும் தேவைப்படும் இடங்களில் அதிர்ஷ்ட விடுமுறைகளை கேளுங்கள். மகர சந்திரனும் சிரோனும் சந்திக்கும் போது உங்கள் பொறுமையைச் சோதிக்கும் அல்லது சவால்களை உருவாக்கும் அன்புக்குரியவர்களிடமிருந்து ஒரு படி பின்வாங்கி சுய பாதுகாப்பை தேர்வு செய்கிறார்கள். செவ்வாய் கிரக நிலையங்கள் இன்று மாலை உங்கள் ராசியில் நேரடியாக இருக்கும். இது உங்கள் வழியில் ஆற்றலின் எழுச்சியையும் புதிய உந்துதலையும் கொண்டு வரும். இன்றிரவு லூனா செவ்வாய் கிரகத்தை எதிர்க்கும் போது இதய விஷயங்களில் ஆர்வங்கள் உருவாகின்றன. இன்று உங்கள் உணர்ச்சி மற்றும் தொழில் வாழ்க்கையில் முக்கியமான மாற்றங்களை கொண்டு வரும். இந்த நேரத்தில் உங்களைச் சுற்றியுள்ளவர்களுடன் நீங்கள் ஆழமாக இணைந்திருப்பீர்கள். இது உங்களுக்கு மன அமைதியை தரும். உங்கள் உறவில் அரவணைப்பும் அன்பும் அதிகரிக்கும். மேலும் உங்கள் குடும்பத்துடன் அதிக நேரம் செலவிட விரும்புவீர்கள். உங்கள் கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் பாராட்டப்படும். இது உங்கள் நம்பிக்கையை அதிகரிக்கும். முடிவுகளை எடுப்பதில் கவனமாக இருங்கள், ஏனெனில் சில சமயங்களில் நீங்கள் உணர்ச்சிகளால் தூண்டப்படலாம். உங்கள் நிதி நிலைமை குறித்து கவனமாக இருங்கள். சிறிய செலவுகள் உங்கள் பட்ஜெட்டை பாதிக்கலாம், எனவே ஷாப்பிங் செய்யும்போது கவனமாக இருங்கள். இன்றைய பொழுதுபோக்கில் விளையாட்டுகளும் வெளிப்புற நிகழ்ச்சிகளும் இருக்க வேண்டும். இன்று உங்களுக்கு பணம் தொடர்பான சிக்கல் இருப்பது சாத்தியம், ஆனால் உங்கள் புரிதலுடன் இழப்பையும் லாபமாக மாற்றலாம். மாலையில் மூவி, தியேட்டர் அல்லது டின்னரின் போது உங்களை ரிலாக்ஸாக மற்றும் அற்புதமான மனநிலையில் வைத்திருக்க வாழ்க்கை துணைவர் விரும்புவார். உங்கள் டார்லிங்கின் மாறுபட்ட நடத்தையால் நீங்கள் அப்செட் ஆவீர்கள். பெரிய பிசினஸ் டீல் பேச்சுவார்த்தையின் போது உணர்வுகளை கட்டுப்பாட்டில் வைத்திடுங்கள். பயணம், பொழுதுபோக்கு மற்றும் கூடிப்பழகுதல் இன்றைக்கு நடக்க வாய்ப்புள்ளது. உங்களை சிறிது தர்ம சங்கடமான நிலைக்கு இன்று உங்கள் துணை தள்ளக்கூடும், ஆனால் பிறகு அது உங்களது நன்மைக்கே என்று உணர்வீர்கள். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு மற்றும் பழுப்பு சிவப்பு. பரிகாரம் பூர்த்தி செய்யும் காதல் வாழ்க்கைக்கு ஒருபோதும் விலங்குகள் மீது கொடுமையில் ஈடுபட வேண்டாம். மேலும் நீங்களும் உங்கள் காதலரும் விருப்பப்படி சைவ உணவு உண்பவர்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இது உங்கள் காதல் வாழ்க்கையை பெரிதும் மேம்படுத்தும். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு. பிரபஞ்ச குறிப்பு: உங்கள் கவனத்தை பகுதிகளிலிருந்து முழு படத்திற்கு திருப்பிவிடுங்கள். சிம்மராசி நேயர்களே, பிரியமானவர்கள் நல்ல ஒத்துழைப்பு தருவர். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கவும். வெளிநாட்டு யோகம் உண்டு. தொழில் வியாபாரத்தில் உள்ள சூட்சமங்கள் புரியவரும். எதுவும் அசையவில்லை, எல்லாம் தொலைந்து போயிருக்கிறது, தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறது என்று நீங்கள் உணரலாம், லியோ. இருப்பினும் இவை அனைத்திற்கும் பின்னால் திறக்கப்படவும் புரிந்துகொள்ளவும் காத்திருக்கும் ஒரு தெய்வீக ஒழுங்கு உள்ளது. அனுமானங்கள், அதிகாரம் ஆகியவற்றை கேள்விக்குள்ளாக்கி செயலற்ற உண்மைகளை கண்டறிய, விஷயங்களை முக மதிப்பாக எடுத்துக்கொள்ள உங்கள் விருப்பமின்மையை பயன்படுத்துங்கள். சுய ஒழுக்கம், மன உறுதி மற்றும் கட்டுப்பாடு மூலம் உங்கள் ஆசைகள் மற்றும் இலக்குகளை மாஸ்டர் செய்ய நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள். உங்கள் தற்போதைய தடைகளை தாண்டுவதற்கான தீர்வுகளை கண்டறிய உங்கள் பெரிய படத்தில் கவனம் செலுத்துங்கள். அன்புள்ள சிம்ம ராசியினரே, புதன் மற்றும் செவ்வாயின் RX இன்று ஒரு நெருக்கமான மற்றும் ஆர்வத்தை தூண்டும் அம்சத்தை உருவாக்குகிறது. இது உங்களை ஆழமாகச் செல்லும் மனநிலையில் வைக்கிறது. உங்கள் ரகசியங்கள் பாதுகாப்பாக இருக்கும் ஒருவரை கண்டுபிடித்து நம்பிக்கைகள், அச்சங்கள் மற்றும் போர்க்கதைகளை பரிமாறிக்கொள்ள மறைத்து வைக்கவும். மகர ராசிக்காரர்களும் சிரோன்களும் சந்திக்கும் போது உரையாடலை நேர்மறையாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க கவனமாக இருங்கள். மனநிலை மோசமாகவோ அல்லது அதிகமாகவோ மாறினால் பாதை மாறுகிறது. செவ்வாய் கிரக நிலையங்கள் இன்று மாலை வழிகாட்டுகின்றன, உங்கள் ஆன்மாவின் ஆழத்திலிருந்து உந்துதலை மீட்டெடுக்க உதவுகின்றன. இன்றிரவு லூனா செவ்வாய் கிரகத்தை எதிர்க்கும் போது உங்கள் உடலை ஒழுங்கமைத்து ஆதரிப்பதன் மூலம் அடுத்த அத்தியாயத்தை தொடங்குங்கள். சிம்ம ராசிக்கு இன்று மிகவும் சாதகமான நாளாக இருக்கும். உங்கள் நம்பிக்கையும் ஆற்றலும் உச்சத்தில் இருக்கும், இது புதிய வாய்ப்புகளை பெற உதவும். பணியிடத்தில் உங்கள் முயற்சிகள் பாராட்டப்படும், மேலும் சக ஊழியர்கள் உங்கள் தலைமைத்துவ திறன்களை போற்றுவார்கள். தனிப்பட்ட உறவுகளிலும் இனிமை அதிகரிக்கும். குடும்பத்துடன் செலவிடும் நேரம் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும், இது உங்களை இன்னும் நெருக்கமாக கொண்டுவரும். காதல் உறவுகளில் நீங்கள் ஒரு புதிய உற்சாகத்தை அனுபவிப்பீர்கள், இது உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையிலான பிணைப்பை வலுப்படுத்தும். ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது முக்கியம். உணர்ச்சிக்கு ஆட்பட்டு முடிவு எடுக்க வேண்டாம், அது உங்கள் குழந்தையின் நலனை பாதிக்கலாம்.
நாளின் ஆரம்பம் நன்றாக இருக்கலாம், ஆனால் மாலையில் சில காரணங்களால் உங்கள் பணத்தை நீங்கள் செலவிடலாம். இது உங்களை தொந்தரவு செய்யும். வேலையில் பிரஷர் குறைவாக இருக்கும் நாள். குடும்பத்தினருடன் நேரத்தை ஆனந்தமாக செலவிடுவீர்கள். புதிய காதல் தொடர்பு ஏற்படுத்தும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளது, ஆனால் அந்தரங்கமான இரகசியமான தகவல்களை வெளிப்படுத்தாதீர்கள். கிரியேட்டிவ் துறையில் இருப்பவர்களுக்கு நீண்ட காலமாக எதிர்பார்த்து காத்திருந்த புகழும் அங்கீகாரமும் கிடைக்கும் என்பதால் வெற்றிகரமான நாள். ஒரு சுவாரஸ்யமான பத்திரிகை அல்லது நாவலை படிக்க நீங்கள் ஒரு நல்ல நாளை கழிக்கலாம். இன்று உங்கள் திருமண பந்தத்தின் இனிமையான நாள். அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு மற்றும் நிலம். பரிகாரம்: கருக்கொல்லியை தவிர்க்கவும். கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் வான நீலம். பிரபஞ்ச குறிப்பு: புதிய தொடக்கங்கள் சாத்தியம் என்று நம்புவதன் மூலம் இனி உங்களுக்கு சேவை செய்யாததை விட்டுவிடுங்கள். கன்னிராசி நேயர்களே, யாரையும் எளிதில் நம்ப வேண்டாம். அனாவசிய பேச்சுக்களை தவிர்க்கவும். பணவரவில் ஏற்பட்ட தடைகள் அகலும். உத்தியோகத்தில் பணிச்சுமை கூடும். கன்னிராசி, உங்கள் ஆன்மீக இலக்குகளுக்கும் உங்கள் பொருள் சார்ந்த நோக்கங்களுக்கும் இடையில் தொங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? அதைச் சரிபார்க்க உங்கள் இதயத்தை ஒருமுகப்படுத்துங்கள். அவை ஒன்றாக இருக்க முடியாத 2 துருவமுனைப்புகள் என்று நீங்கள் ஏன் உணர்கிறீர்கள்? உங்கள் மையத்திற்கு திரும்பி வந்து உங்கள் நிகழ்காலத்தில் செழிக்க நீங்கள் ஏராளத்தையும் கையகப்படுத்துதலையும் குழப்புகிறீர்களா என்று மதிப்பிடுங்கள். உங்கள் இலக்குகள் மற்றவர்களிடமிருந்து வேறுபட்டதாக தோன்றலாம், ஆனால் அவை குறைவான முக்கியத்துவம் வாய்ந்தவை அல்லது செல்லுபடியாகும் தன்மை கொண்டவை அல்ல, சரியா? உங்கள் உணர்ச்சிகளையும் வளர்ச்சியையும் ஒரே மாதிரியாக மாற்ற உங்கள் வாழ்க்கையை ஒத்திசைக்கவும். அன்புள்ள கன்னி ராசியினரே, இன்று புதனும் செவ்வாய் கிரகமும் இணையும்போது காதல் உங்களை ஒரு சாகச பயணத்திற்கு அழைத்துச் செல்லட்டும். பெரிய குழுக்களை தழுவுவதற்கும் நட்பு வட்டங்களை இணைப்பதற்கும் அல்லது அந்த சிறப்பு வாய்ந்த ஒருவருடன் ஒரு நாள் பயணம் மேற்கொள்வதற்கும் இந்த ஆற்றல் சரியானது. மகர சந்திரனும் சிரோனும் சந்திக்கும் போது கடுமையான உணர்ச்சி பரிமாற்றங்களை கவனியுங்கள். உங்கள் சொந்த இதயத்தையும் ஈகோவையும் கட்டுப்படுத்த உங்களால் முடிந்ததைச் செய்யுங்கள். இந்த ஆற்றல் புதிய உறுதிமொழிகளை எடுக்க உங்களை அழுத்தமாக உணர வைக்கும், ஆனால் அவற்றைச் செய்வதற்கு முன் அத்தியாவசிய தேர்வுகளை பற்றி சிந்திக்க உங்களுக்கு இடம் கொடுங்கள். செவ்வாய் கிரகங்கள் இன்று மாலையில் வழிகாட்டும்போது உங்கள் சமூகத்துறையில் விஷயங்கள் மீண்டும் தொடங்கும் என்று எதிர்பார்க்கலாம். இந்த நேரம் உங்கள் கடின உழைப்பிற்கு நன்மை பயக்கும். பணியிடத்தில் உங்கள் கருத்துக்கள் பாராட்டப்படும் அதே வேளையில் தனிப்பட்ட உறவுகளிலும் இனிமை அதிகரிக்கும். உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். யோகா மற்றும் தியானம் உங்கள் மன சமநிலையை பராமரிக்கும். நீங்கள் ஒரு பழைய நண்பரைச் சந்திக்க வாய்ப்புள்ளது, அது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் தரும். குடும்பத்துடன் நேரத்தை செலவிட முயற்சி செய்யுங்கள், இது உங்களுக்கு மன அமைதியை தரும். உங்கள் எண்ணங்களை பகுப்பாய்வு செய்யும் திறன் அதிகரிக்கும், எனவே எந்த முடிவையும் எடுப்பதில் சமநிலையுடன் இருங்கள். பொறுமையுடனும் தன்னம்பிக்கையுடனும் முன்னேறுங்கள், உங்கள் முயற்சிகள் நிச்சயமாக பலனளிக்கும். இந்த நாளை நேர்மறை மற்றும் ஆற்றலுடன் செலவிடுங்கள். அதிக உற்சாகமாக இருந்தாலும் இன்று உங்களுடன் இருக்க முடியாமல் போனவருக்காக வருந்துவீர்கள். இன்று எந்தவொரு கடனாளியும் கேட்காமல் உங்கள் வங்கியில் பணத்தை போடலாம். அதை பற்றி தெரிந்து கொண்டதும் உங்களுக்கு ஆச்சரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். மாலையில் மூவி, தியேட்டர் அல்லது டின்னரின் போது உங்களை ரிலாக்ஸாக மற்றும் அற்புதமான மனநிலையில் வைத்திருக்க வாழ்க்கை துணைவர் விரும்புவார். ரொமான்ஸ் உற்சாகமாக இருக்கும், எனவே நீங்கள் காதலிப்பவரை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த நாளை சிறப்பானதாக ஆக்குங்கள். கடந்த பல நாட்களாக வேலையில் பல சோதனைகளை சந்தித்தீர்கள் என்றால் இன்று அது குறைந்து இனிமையான நாளாக அமையும். இன்று நீங்கள் உங்கள் நாள் எல்லா உறவுகளிடமிருந்தும் உறவினர்களிடமிருந்தும் விலகி அமைதி பெறும் ஒரு இடத்தில் செலவிட விரும்புவீர்கள். சோஷியல் மீடியாவில் திருமண வாழ்வு குறித்து ஏராளமான ஜோக்குகள் உள்ளன, ஆனால் இன்று உங்கள் திருமண வாழ்க்கை குறித்து உங்களை தேடி ஒரு ஆச்சரியமான தகவல் வந்து சேரும். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் ஒளிபுகு மற்றும் இளஞ்சிவப்பு. பரிகாரம்: உங்கள் தொழில் வாழ்க்கையை மேம்படுத்த மஞ்சள் ஆடைகளை அணியுங்கள். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஊதா. பிரபஞ்ச குறிப்பு: பிரபஞ்சத்தின் சரியான வரிசையில் இசைந்து கொள்ளுங்கள். துலாம் ராசி நேயர்களே, மனம் மகிழும் சம்பவம் ஒன்று நடக்கும். யாரையும் குறை சொல்ல வேண்டாம். கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படும்.
தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை இருக்கும். உங்கள் மூதாதையர்கள், ஒளியின் அணி மற்றும் உள்வட்டம் உங்கள் வாழ்க்கைக்கான மகத்தான பார்வைகளுக்கு முழு ஆதரவை வழங்குகின்றன. துலாம் ராசியில் ஒரு குறிப்பிட்ட உறுதியான பிரச்சினை அல்லது வாழ்க்கையில் நீங்கள் தேர்வு செய்ய விரும்பும் திசை தொடர்பான அடிப்படை அமைதியின்மை மற்றும் மோதலை நீங்கள் என்ன சாதிக்க விரும்புகிறீர்கள், எங்கு இருக்க விரும்புகிறீர்கள் என்பதை பார்த்து பின்னர் உங்கள் தேர்வுகளின் நீண்டகால விளைவை அடிப்படையாகக் கொண்டு உங்கள் முடிவுகளை எடுக்க தேர்வு செய்தால் சமாளிக்க முடியும். நீங்கள் தற்போது எதிர்பார்க்கும் அல்லது எதிர்கொள்ளும் போராட்டங்கள் உங்களை ஒரு பூக்கும் பழத்தோட்டத்திற்கு இட்டுச் செல்லும் சாலையில் உள்ள 2 பிரிவுகளாக இருக்கலாம். அங்கு நீங்கள் உங்கள் கூடையை நிரப்பி குளிர்ந்த குளிர்கால இரவுக்காக இன்னும் கொஞ்சம் சேமிக்கலாம். அன்புள்ள துலாம் ராசிக்காரர்களே, புதனும் செவ்வாய் கிரகமும் இணைந்து செயல்படுவதால் நீங்கள் ஒரு பயனுள்ள ஞாயிற்றுக்கிழமையை நோக்கிச் செல்கிறீர்கள். இந்த ஆற்றல் நீங்கள் வளர்த்து வந்த ஆனால் முழுமையாக செயல்படாத யோசனைகளை பின்பற்றும்படி உங்களை கெஞ்சுகிறது. இது உங்களை வேலைக்குச் செல்ல தூண்டுகிறது. மகர சந்திரன் சிரோனை சதுரமாகச் சந்திக்கும் போது உணர்ச்சிகள் காற்றில் அடர்த்தியாக தொங்குகின்றன. மேலும் அன்புக்குரியவர்களிடம் கூடுதல் பாசத்தை காட்ட வேண்டியிருக்கலாம். செவ்வாய் கிரக நிலையங்கள் இன்று மாலை இயக்கும்போது ஒரு மாற்றத்தை கவனிப்பீர்கள். இது கிட்டத்தட்ட 3 மாத கால பின்னடைவுக்கு முற்றுப்புள்ளி வைத்து உங்கள் தொழில்முறை அபிலாஷைகளுக்குள் புதிய பாதைகளை திறக்கும். லூனா செவ்வாய் கிரகத்தை எதிர்க்கும்போது வீட்டில் உங்கள் கட்டமைப்புகளை மறுபரிசீலனை செய்யுங்கள். இன்று நேர்மறையான மாற்றங்களையும் புதிய வாய்ப்புகளையும் கொண்டுவரும். உங்களைச் சுற்றியுள்ள சூழல் ஆதரவாக இருக்கும். உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கும் விவாதிப்பதற்கும் உங்களுக்கு வசதியாக இருக்கும். இது உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிட வேண்டிய நேரம். இது உங்கள் மன ஆரோக்கியத்தை வலுப்படுத்தும். தனிப்பட்ட உறவுகள் இனிமையாக மாறும். மேலும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் நீங்கள் உணர்ச்சி ரீதியாக இணைந்திருப்பீர்கள். வேலை வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கத்திற்கு இது ஒரு சிறந்த நாள். உங்கள் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பின் பலன் விரைவில் காணப்படும். சமநிலையை பராமரிப்பது முக்கியம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஒரு புதிய திட்டம் அல்லது திட்டத்தை பரிசீலிக்க வேண்டிய நேரம் இது. உடல் நலனுக்காக, குறிப்பாக மனம் உறுதி பெற தியானமும் யோகாவும் செய்யத் தொடங்குங்கள். அனுபவம் வாய்ந்த நபரின் ஆலோசனையின்றி உங்களுக்கு நிதி இழப்பை ஏற்படுத்தும் எந்த வேலையும் இன்று செய்ய வேண்டாம். உங்கள் குழந்தைக்கு பரிசளிக்கும் விழாவுக்கான அழைப்பிதழ் மகிழ்ச்சிக்கான காரணமாக இருக்கலாம். குழந்தை உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப வாழ்வதால் உங்களின் கனவு நனவு ஆவதை நீங்கள் காணலாம். உங்கள் அன்புக்குரியவருடன் பிக்னிக் சென்று மதிப்புமிக்க நினைவுகளை மறுபடி கொண்டு வாருங்கள். குடும்பத்தில் ஆதிக்கம் செலுத்தும் போக்கால் சகாக்களிடமிருந்து குற்றச்சாட்டுகளை கொண்டு வரும். குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்யும் போது நீங்கள் அடிக்கடி உங்களுக்கு நேரம் கொடுக்க மறந்துவிடுகிறீர்கள். ஆனால் இன்று நீங்கள் உங்கள் நேரத்தை அதிகம் பயன்படுத்த முடியும். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இன்று ஒரு இனிமையான தகவல் வந்து சேரும். அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு மற்றும் நிலம். பரிகாரம் சிறந்த வணிக வாய்ப்புகளுக்காக ஓம் ஹராம் ஹ்ரீம் ஹராம் ஷா சூர்யாய நமக அதிகாலையில் 11 முறை கோஷமிடுங்கள். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. பிரபஞ்ச குறிப்பு முடிவெடுக்க முடியாத தன்மை என்பது எந்த தேர்வும் செய்யாமல் இருப்பதற்கான ஒரு தேர்வாகும். விருச்சிக ராசி நேயர்களே, குடும்ப சுமை அதிகரிக்கும். அக்கம் பக்கத்தாரை அனுசரித்துச் சென்றால் நன்மை உண்டாகும். களின் தொடர்பு கிட்டும். தொழில் வியாபாரத்தில் சாதிக்க முடியும். அன்புள்ள விருச்சிக ராசிக்காரர்களே, புதன் மற்றும் செவ்வாய் கிரகத்திற்கு இடையேயான ஆதரவான பரிமாற்றத்தால் உந்துதல் அல்லது உத்வேகத்திற்கு எந்த பஞ்சமும் இருக்காது. நீங்கள் சரியான பாதையில் செல்கிறீர்கள் என்பதை குறிக்கும் நுட்பமான நுணுக்கங்களையும் அதற்கு அப்பால் இருந்து வரும் செய்திகளையும் நீங்கள் கவனிப்பீர்கள். மகர சந்திரனும் சிரோனும் இணையும்போது, குறிப்பாக நீங்கள் சிறிய விவரங்களில் வெறித்தனமாக இருந்தால் உங்கள் மீது நீங்கள் வைத்திருக்கும் எதிர்பார்ப்புகளை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் கிரக அதிபதியான செவ்வாய் இன்று மாலையில் இயக்கும் நிலையங்கள் மூலம் நீங்கள் அடிவானத்தில் மகத்துவத்தை உணர்வீர்கள். நீங்கள் தியானித்து வந்த நம்பிக்கைகள் மற்றும் கனவுகள் வரும் வாரங்களில் வெளிப்படும். ஆனால் இன்றிரவு லூனா செவ்வாய் கிரகத்தை எதிர்க்கும் போது உங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்க தயங்காதீர்கள். கணவன் மனைவிடத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி சந்தோஷமும் மன நிம்மதியும் ஏற்படும். செய்யும் காரியத்தில் நிதானம் தேவை. புதிய சொத்துக்கள் சேர ஆரம்பிக்கும். உடல் நலனில் கவனம் தேவை.
குடும்ப வருமானம் எந்தவித தடையின்றி கிடைத்தாலும் அதற்கேற்றபடி செலவுகளும் வரிசையாக காத்து கொண்டிருக்கும். எனவே செலவு செய்யும் முன் ஒரு முறைக்கு 2 முறை நன்கு யோசிப்பது நல்லது. வாழ்வில் சிக்கனத்தை கடைபிடித்தால் எந்தவித நெருக்கடிகளும் இல்லாமல் இருக்க முடியும். வீடு மாற்றம் ஏற்படும். குடும்பத்தில் திருமண வயதில் உள்ள ஆண் பெண்களுக்கு திருமணம் பேச்சுவார்த்தை தொடங்கி அதில் நல்ல தீர்வு ஏற்படும். நண்பர்கள் கூட்டம் உங்களை சுற்றி எப்பொழுதும் இருக்கும். எதிலும் பதற்றமடையும் போக்கை கைவிட்டு நிதானமாக நடந்து கொள்ள பழகிக்கொள்ளவும். வீணான வம்பு வழக்குகளில் தலையிட்டு கவலையடைய வேண்டாம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடா வேண்டாம். உடல் நலனில் அதிகம் அக்கறை எடுத்துக்கொள்ளவும். இன்று உங்களுக்கு ஆற்றல் மற்றும் ஆர்வம் நிறைந்த நாளாக இருக்கும். உங்கள் படைப்பாற்றலை மேம்படுத்த புதிய வழிகளை கண்டறியலாம். உங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்த இது சரியான நேரம். மேலும் உங்களைச் சுற்றியுள்ளவர்கள் உங்கள் மன உறுதி மற்றும் உந்துதலால் ஈர்க்கப்படுவார்கள். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் சில உறவுகள் ஏற்ற இறக்கமாக இருக்கலாம். ஆனால் இந்த சூழ்நிலை உங்கள் உணர்வுகளை புரிந்துகொண்டு அவற்றை மேம்படுத்த உங்களை அனுமதிக்கும். இன்று சிந்தனை மற்றும் சுயபரிசோதனைக்கான நேரம். உங்கள் தன்னம்பிக்கை நிறைந்த உணர்வு மிகப்பெரிய பலம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்களை நம்புங்கள் மற்றும் நேர்மறையை பேணுங்கள். இன்று நீங்கள் முக்கிய முடிவு எடுக்க வேண்டும். அது உங்களை பதற்றமாக செய்யலாம். இன்று பணத்தை சிந்திக்காமல் செலவழிப்பது உங்களை எவ்வாறு பாதிக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். வீட்டில் உணர்வுபூர்வமான பிரச்சினைகளை தீர்க்க உங்கள் புத்திசாலித்தனத்தையும் சமாதானப்படுத்தும் திறமையையும் பயன்படுத்த வேண்டியிருக்கும். உங்கள் காதலை புதியதைப் போல மதிப்புமிக்கதாக ஆக்கிடுங்கள். வேலையில் உங்களது கடின உழைப்பு இன்று நல்ல பலனை தரும். பயணம் உடனடி ரிசல்ட்டை தராது, ஆனால் எதிர்கால பயனுக்கு நல்ல அடித்தளமிடும். நீங்களும் உங்கள் துணையும் உங்கள் திருமண வாழ்க்கையிலேயே மிக சிறந்த நாளாக இந்த நாளை நினைவில் கொள்வீர்கள். அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் தங்கம். பரிகாரம் கருக்கொல்லியை தவிர்க்கவும். கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 12. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. தனுசு ராசி நேயர்களே, குடும்ப நலம் சீராக இருந்து வரும். யாரிடமும் உணர்ச்சி வசப்பட்டு பேச வேண்டாம். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. உத்தியோகத்தில் பாராட்டு கிடைக்கும். நீ உன் சமூகத்தில் சிக்கிக் கொள்ளவில்லை. நீ அதை ஒன்றாக இணைக்கிறாய். நீ கோபப்படவில்லை, நீ வளர்க்கிறாய். எரிபொருளை ஊற்றுகிறாய். நீ சவாரி செய்து விஷயங்களை வழிநடத்துகிறாய். மேற்பரப்பில் செயல்படாதது வாழ்க்கையில் ஒரு தட்டையான நிலையை குறிக்காது. உன்னைச் சுற்றியுள்ள சூழல் உன் உள்ளார்ந்த உலகங்களுக்குள் இருக்கும் சூழலை பாதிக்கிறது என்பதை நீ நினைவில் கொள்வது மிகவும் முக்கியம். எனவே உன் வாழ்க்கையில் நீ என்ன நடக்க அனுமதிக்கிறாய் என்பதை அளவிடுவதும் மிகவும் கவனத்தில் கொள்வதும் உனக்கு மிகவும் முக்கியம். ஒரு சமூகத்தை வளர்ப்பதன் மூலம் தர்க்கரீதியான இலக்குகளை மாற்றினால் மீண்டும் வாழ்க்கையில் உத்வேகத்தை காண்பாய். அன்புள்ள வெள்ளாளரே, உங்கள் ஞாயிற்றுக்கிழமையை புத்திசாலித்தனமாக செலவிடுங்கள். ஏனெனில் புதனும் செவ்வாய் கிரகமும் இனிமையான மற்றும் நெருக்கமான அம்சத்தை உருவாக்குகின்றன. இந்த ஆற்றல் உணர்ச்சி முதலீடுகளை இரட்டிப்பாக்க சரியானது. உங்கள் கோப்பையை நிரப்பும் மக்கள், ஆர்வங்கள் மற்றும் சூழ்நிலைகளுக்கு உங்களை முழுமையாக அர்ப்பணிக்கச் சொல்கிறது. மகர சந்திரனும் சிரோனும் சந்திக்கும் போது உங்கள் செலவினங்களை கட்டுக்குள் வைத்திருங்கள். குறிப்பாக நீங்கள் சில நேரங்களில் ஈகோவை அதிகரிக்க ஷாப்பிங் செய்தால். செவ்வாய் தனது பின்னோக்கிய பயணத்தை இன்று மாலை முடித்தவுடன் கனமான நீர் பிரியத் தொடங்கும். இது உங்களுக்கு உண்மையிலேயே என்ன வேண்டும் என்பதை பற்றிய தெளிவான புரிதலை உங்களுக்கு வழங்கும். இன்றிரவு லூனா செவ்வாய் கிரகத்தை எதிர்க்கும் போது ஓய்வெடுக்க நேரம் ஒதுக்குங்கள். இது உங்களை விடுவிக்க உதவும். இன்று மிக முக்கியமான நாளாக இருக்கும். உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மேலும் புதிய திட்டங்களை தொடங்க உத்வேகம் பெறுவீர்கள். உங்கள் எண்ணங்கள் செயல் மற்றும் நேர்மறையால் நிரப்பப்படும். இது உங்கள் இலக்குகளை நோக்கி வேகமாகச் செல்ல உதவும். உங்கள் சமூக வாழ்க்கையிலும் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்களும் குடும்ப உறுப்பினர்களும் உங்களை ஆதரிப்பார்கள். இது உங்களை ஊக்குவிக்கும். இந்த நேரத்தில் உங்கள் தொடர்பு திறன் உங்களுக்கு ஒரு பெரிய பலமாக மாறும். இது மற்றவர்களை இணைக்கவும் புரிந்துகொள்ளவும் உதவும். தியானம் மற்றும் யோகாவில் கவனம் செலுத்துவது உங்களுக்கு மன நிம்மதியையும் அமைதியையும் தரும். விளையாட்டிலும் வெளிப்புற செயல்பாடுகளிலும் பங்கேற்பது உங்கள் சக்தியை மீட்க உதவியாக இருக்கும். நிதி பற்றாக்குறையை தவிர்க்க பட்ஜெட்டை மீறாமல் பார்த்துக் கொள்ளுங்கள்.
நீங்கள் நேசிப்பவருக்கு பரிசுகள் கொடுக்கவும் அவரிடமிருந்து பரிசு பெறவும் நல்ல நாள். அன்புக்குரியவருடன் குறைந்த வெளிச்சத்தில் உணவை பகிர்ந்து கொள்ளுங்கள். சக பெண் அலுவலர்கள் அதிக ஆதரவாக இருந்து நிலுவையில் உள்ள வேலைகளை முடிப்பதில் உதவியாக இருப்பார்கள். உங்கள் குடும்பத்தினர் இன்று உங்களுடன் பல சிக்கல்களை பகிர்ந்து கொள்வார்கள், ஆனால் நீங்கள் உங்கள் சொந்த இசைக்கு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மேலும் நீங்கள் செய்ய விரும்பும் ஓய்வு நேரத்தில் ஏதாவது செய்வீர்கள். உங்கள் வாழ்க்கையில் திருமணம் இன்று மிக சிறந்த நிலையை அடையும். அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் கிரீம் மற்றும் வெள்ளை. பரிகாரம்: கருக்கொல்லியை தவிர்க்கவும். கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. பிரபஞ்ச குறிப்பு: உங்கள் வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களும் தீப்பிடித்து எரிகின்றன. இப்போது சுடரை எரிய வைப்பதற்கான வழியை கண்டுபிடி. மகர ராசி நேயர்களே, குடும்பத்தில் சுபீட்சம் கூடும். எதிலும் முன்யோசனையுடன் செயல்படவும். அடுத்தவர்களின் விமர்சனங்களை பொருட்படுத்த வேண்டாம். உத்தியோகத்தில் உயர்வு நிலை உண்டு. மகர ராசிக்காரர்களே, நீங்கள் வெளிச்சத்தில் இருக்கும் ஒரு முயல் அல்ல, நீங்கள் ஒரு உணர்வுள்ள சுறுசுறுப்பான உயிரினம். அதன் கனவுகள், அபிலாஷைகள், குறிக்கோள்கள், கண்ணோட்டங்கள் மற்றும் வாழ்க்கையை பற்றிய புரிதல், வாழ்க்கையை தலைகீழாக எதிர்கொள்ள முழுமையாக தயாராக உள்ளீர்கள். உங்கள் சூழ்நிலைக்கு பலியாகியவர் போல் நடந்து கொள்வதை நிறுத்திவிட்டு, உங்கள் சொந்த வாழ்க்கைக்கு நீங்கள் கயிறுகளை பிடித்துக் கொள்கிறீர்கள் என்பதை அங்கீகரிக்கத் தொடங்குங்கள். நீங்கள் பொருத்த முயற்சிக்கும் தரநிலைகள், நீங்கள் மற்றவர்கள் மீது திணித்த தரநிலைகள். மெதுவாக ஆனால் நிச்சயமாக இதை கடந்து செல்லுங்கள். தளர்வான முனைகளை கட்டி, உங்கள் வாழ்க்கையின் நிலைகளை நீங்கள் தேர்ச்சி பெற உதவும் ஒரு திடமான திட்டத்துடன் வெளிப்படுங்கள். அன்புள்ள மகர ராசிக்காரர்களே, இன்று புதன் மற்றும் செவ்வாய் இடையேயான இனிமையான பரிமாற்றத்தால் இந்த சூழ்நிலை விளையாட்டுத்தனமாகவும் வேடிக்கையாகவும் புத்துணர்ச்சியூட்டுவதாகவும் இருக்கும். நண்பர்களுடன் வெளியே செல்ல, நீங்கள் எப்போதும் செய்யப்போவதாக பேசிய ஆனால் ஒருபோதும் செய்யாத ஒன்றைச் செய்ய இந்த ஆற்றலை ஒரு சாக்காக பயன்படுத்துங்கள். லூனா உங்கள் ராசியில் தனது பயணத்தை தொடரும்போது உங்கள் வசீகரம் தீவிரமடைகிறது. இருப்பினும் சிரான் கிளர்ச்சியடையும் போது ஏற்படும் அதிர்ச்சியிலிருந்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க விரும்புவீர்கள். யாராவது அதிகமாக பகிர்ந்து கொள்ளத் தொடங்கினால் பொருத்தமான எல்லைகளை வரைவதில் குற்ற உணர்ச்சி கொள்ளாதீர்கள். செவ்வாய் கிரகம் இன்று மாலை அதன் பிற்போக்குத்தனமான பயங்கரவாத ஆட்சியை முடிவுக்கு கொண்டுவருகிறது. பகைமைகளை துடைத்து இதய விஷயங்களில் ஆர்வத்தை மீட்டெடுக்கிறது. உங்கள் சுய முதலீடு மற்றும் கடின உழைப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும். உங்கள் பணித்துறையில் புதிய சாத்தியக்கூறுகளை நீங்கள் காணலாம். உங்கள் வேலையை பாராட்டுபவர்களுக்கு நன்றி தெரிவிக்க மறக்காதீர்கள், ஏனெனில் இது உங்கள் உறவை வலுப்படுத்தும். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி வரலாம். குடும்பத்துடன் நேரத்தை செலவிடுவது உங்களுக்கு மன அமைதியை தரும். பழைய நண்பரைச் சந்திப்பது உங்களுக்கு ஒரு இனிமையான அனுபவமாக இருக்கும். பரஸ்பர உறவுகளில் வெளிப்படையாக தொடர்பு கொள்ள முயற்சி செய்யுங்கள், இது பரஸ்பர புரிதலை அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். லேசான உடற்பயிற்சி மற்றும் நல்ல உணவு உங்கள் ஆற்றல் மட்டத்தை பராமரிக்க உதவும். மன அழுத்தத்திலிருந்து விலகி இருக்க தியானம் மற்றும் கவனம் செலுத்துங்கள். ஆரோக்கியம் கருதி அதிக சப்தம் போடாதிருங்கள். இன்று பால் தொழிலுடன் தொடர்புடையவர்கள் நிதி ரீதியாக பயனடைய வாய்ப்புள்ளது. துணைவரும் குழந்தைகளும் கூடுதல் அன்பையும் அக்கறையையும் தருவார்கள். அக்கறை காட்டும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நண்பரை சந்திப்பீர்கள். வேலையில் இன்று நீங்கள் பாராட்டுக்களை இன்று பெறலாம். உங்கள் குடும்பத்தினர் இன்று உங்களுடன் பல சிக்கல்களை பகிர்ந்து கொள்வார்கள், ஆனால் நீங்கள் உங்கள் சொந்த இசைக்கு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மேலும் நீங்கள் செய்ய விரும்பும் ஓய்வு நேரத்தில் ஏதாவது செய்வீர்கள். திருமண வாழ்வை இனிமையாக்க நீங்கள் இதுவரை எடுத்த முயற்சிகள் யாவும் இன்று உங்களுக்கு பலன் தரும். அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் கிரீம் மற்றும் வெள்ளை. பரிகாரம்: கருக்கொல்லியை தவிர்க்கவும். கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம். பிரபஞ்ச குறிப்பு: நீங்கள் துணிந்து செயல்பட்டால் மட்டுமே பிரபஞ்சம் உங்கள் மனதை மயக்க அனுமதிக்கும். கும்பராசி நேயர்களே, ஆன்மீகத்தில் நாட்டம் உண்டாகும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல தகவல் வரும். வாகனம் வாங்கும் எண்ணம் மேலோங்கும். தொழில் வியாபாரம் மேன்மையடையும். உங்கள் கருவூலத்தில் தங்கக் கட்டிகள் அனைத்தும் உள்ளன. அனைத்து இலக்குகளும் அபிலாஷைகளும் கிட்டத்தட்ட சரிபார்க்கப்பட்டுள்ளன. நீங்கள் விரும்பும் அனைத்தும் உங்களை நோக்கி செல்கின்றன. ஆனால் கும்பம், நீங்கள் எதை நோக்கி நடக்கிறீர்கள்?
உங்கள் உண்மையான சுயமா? உங்கள் உண்மையான தொடர்புகளா? வெற்றி மற்றும் மிகுதியின் உங்கள் தனிப்பட்ட பதிப்பு உண்மையில் சமநிலையானதாகவும் ஆரோக்கியமானதாகவும் உணர்கிறதா? உங்கள் உள்குழந்தை உங்களை பற்றிய கட்டுக்கதைகள் மற்றும் புராணக் கதைகளுக்காக ஏங்கவில்லை, அது வெறுமனே சில உண்மையான இதயபூர்வமான இணைப்புக்காக ஏங்குகிறது. அது பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மைக்காக ஏங்குகிறது. அது ஒரு எளிய, நாடகம் இல்லாத வாழ்க்கைக்காக ஏங்குகிறது. மேலும் என்னவென்று யூகிக்கவும், இந்த யதார்த்தத்தை செதுக்குவதற்கான கருவிகள் உங்களிடம் உள்ளன. ஞாயிற்றுக்கிழமை நிதானமான சூழலை கௌரவிக்கும் விதமாக, அன்புள்ள கும்ப ராசிக்காரர்களே, புதனும் செவ்வாய்க்கிரகமும் இணையும் போது இந்த அண்ட காலநிலை உங்கள் உடலையும் மனதையும் ஒத்திசைக்க உதவுகிறது, குறிப்பாக புலன்கள் மகிழ்ச்சியடையும் போது. மகர சந்திரனும் சிரோனும் சந்திக்கும் போது, திங்கட்கிழமை வருகைக்கு தயாராக நீங்கள் மறந்துவிட்டீர்களா அல்லது செய்ய வேண்டிய ஏதாவது இருக்கிறதா என்று யோசித்து சில நிமிடங்கள் சுயபரிசோதனை செய்து கொள்ளுங்கள். செவ்வாய் இன்று மாலை தனது பின்னோக்கிய பயணத்தை முடித்துக் கொள்கிறது, இதனால் சகிப்புத்தன்மை, அமைப்பு மற்றும் ஆரோக்கியமான பழக்கங்களை பராமரிப்பது எளிதாகிறது. இன்றிரவு சந்திரனும் செவ்வாய்க்கிரகமும் சந்திக்கும் போது விஷயங்களைச் சரியாகச் செய்ய உங்களை நீங்களே அழுத்தம் கொடுக்காதீர்கள். கும்ப ராசிக்காரர்களுக்கு இன்று புதிய சாத்தியக்கூறுகள் மற்றும் உற்சாகத்தின் அடையாளம். சமூக வாழ்க்கை அதிகரிக்கும், மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் சில சிறப்பு தருணங்களை நீங்கள் அனுபவிக்க முடியும். உங்கள் யோசனைகளில் புதுமை மற்றும் படைப்பாற்றல் இருக்கும், இது உங்கள் பணிகளில் வெற்றி பெற உதவும். தொழில்துறையில் உங்கள் கடின உழைப்பு பலனளிக்கும், மேலும் சக ஊழியர்களால் நீங்கள் பாராட்டப்படுவீர்கள். உங்கள் எண்ணங்களை தெளிவுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள், இது உங்களை முன்னோக்கி நகர்த்தும். நிதி விஷயங்களில் கவனமாக இருப்பது முக்கியம், சில எதிர்பாராத செலவுகள் வரக்கூடும், எனவே சேமிப்பில் கவனம் செலுத்துங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்கள் வழக்கத்தை சமநிலையில் வைத்திருங்கள். உடல் ஆரோக்கியத்தை கவனித்து ஒழுங்குபடுத்துங்கள், தற்காலிக கடன் கேட்டு அணுகுபவர்களை வெறுமனே புறக்கணியுங்கள். டென்ஷன் இருக்கும், ஆனால் குடும்ப ஆதரவு உதவியாக அமையும். இன்று உங்கள் வாழ்வில் உண்மையான காதலை இழப்பீர்கள், கவலைப்படாதீர்கள், எல்லாமே காலப்போக்கில் மாறும். உங்கள் காதல் வாழ்வும்தான். உங்கள் தொழில் வளத்தை மேம்படுத்த தொழில் திறமையை பயன்படுத்துங்கள். உங்கள் துறையில் வரம்பில்லாத வெற்றியை பெறப்போகிறீர்கள். உங்கள் கை ஓங்க, எல்லா திறமைகளையும் பயன்படுத்துங்கள். செமினார்களும் கண்காட்சிகளும் உங்களுக்கு புதிய அறிவையும் தொடர்புகளையும் அளிக்கும். உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடனான பிணக்குகளுக்கு பிறகு உங்கள் துணையின் அன்பான கவனிப்பு உங்களுக்கு ஆறுதல் அளிக்கும். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நில பச்சை கொண்ட இரத்தினக்கல். பரிகாரம்: கருக்கொல்லியை தவிர்க்கவும். கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 15. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. பிரபஞ்ச குறிப்பு: இங்கேயும் இப்போதும் கவனம் செலுத்துங்கள். மீனராசி நேயர்களே, நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும். பண வரவு திருப்தியாக இருக்கும். நண்பர்களிடத்தில் கேட்ட உதவி கிடைக்கும். தொழில் வியாபாரம் செழிப்படையும். மீன ராசிக்காரர்களே, உங்களுக்கு ஆர்வமுள்ள ஒரு பகுதி, ஒரு புதிய படிப்புத்துறை அல்லது ஒரு பொழுதுபோக்கு கூட நீங்கள் தேடும் பதில்களையும் தீர்வுகளையும் உங்களுக்கு வழங்கக்கூடும். நீண்ட கால கண்ணோட்டத்துடனும் அவசரப்படாத மனப்பான்மையுடனும் நிறைய விஷயங்களைச் சாதிக்கலாம் மற்றும் உங்கள் பட்டியலிலிருந்து நீக்கலாம் அடைய முடியாததாகத் தோன்றும் விஷயங்கள் கூட. உங்கள் உயிர் சக்தி உங்களை விவரிக்க முடியாத வழிகளில் நகர்த்தவும் வழிநடத்தவும் அனுமதிக்கவும், எளிதில் உணர முடியாத மறைக்கப்பட்ட பாதைகளை கற்பனை செய்யவும். உங்கள் உள்ளுணர்வுகளிலிருந்து உங்கள் இதயம் வரை, உங்கள் தற்போதைய காலவரிசையில் உங்கள் உண்மையான நோக்கம் மற்றும் இலக்கை காட்ட உங்கள் உள்ளுணர்வு அதன் வழியை கண்டறியட்டும். அன்பான மீன ராசிக்காரர்களே, புதன் மற்றும் செவ்வாய் கிரகத்தின் கூட்டு முயற்சியால் உங்கள் புத்திசாலித்தனமும் உள்ளுணர்வும் ஒரு வானியல் அதிவேக சக்தியால் பயனடைகின்றன. உங்கள் யோசனைகளில் சாய்ந்து தைரியமான மற்றும் தீர்க்கமான செயல்களால் அவற்றை ஆதரிக்கவும். மகர சந்திரன் சிரோனை சதுரமாக்கும் போது மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பார்த்து உங்கள் பார்வைகள் திசை திருப்பப்படாமல் இருக்க முயற்சி செய்யுங்கள், அல்லது நீங்கள் எடுக்கும் கடின உழைப்பு ஒருபோதும் பலனளிக்காது. அதிர்ஷ்டவசமாக செவ்வாய் இன்று மாலை அதன் பின்னோக்கிய பயணத்தை முடித்தவுடன் உங்கள் இயல்பான மேம்பாடு வியத்தகு முறையில் மேம்படும். இது உங்கள் பார்வைகளை இன்னும் தெளிவாக புரிந்துகொள்ள உதவும்.
இன்றிரவு லூனா செவ்வாய் கிரகத்தை எதிர்க்கும்போது உங்களை நீங்களே ஒதுக்கி வைக்க அனுமதி கொடுங்கள், ஆனால் திரைகளிலிருந்து ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கொள்வதை கருத்தில் கொள்ளுங்கள். உங்களுக்குள் ஆற்றலையும் உத்வேகத்தையும் அனுபவிப்பீர்கள், இது உங்கள் இலக்குகளை அடைய உங்களை உற்சாகப்படுத்தும். உங்கள் எண்ணங்களை தெளிவாக வெளிப்படுத்த வேண்டிய நேரம் இது. தனிப்பட்ட உறவுகள் புதிய ஆழத்தை பெறலாம். நீங்கள் ஒரு சிறப்பு நபரிடம் ஈர்க்கப்பட்டால் அவர்களுடன் பேசுவது உங்களுக்கு நன்மை பயக்கும். உங்கள் உணர்வுகளை வெளிப்படையாக வெளிப்படுத்துவது உங்கள் உறவுக்கு புதுமையை கொண்டுவரும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் கொஞ்சம் சோர்வாக உணரலாம், எனவே ஓய்வெடுக்க நேரம் ஒதுக்குங்கள். யோகா அல்லது தியானம் செய்வது உங்களுக்கு மன அமைதியை தரும். நிதி விஷயங்களில் கவனமாக இருங்கள், முதலீடு செய்வதற்கு முன் அனைத்து அம்சங்களையும் கருத்தில் கொள்ளுங்கள். உங்கள் இலக்குகளில் அர்ப்பணிப்புடன் இருங்கள் மற்றும் நேர்மறை சிந்தனையுடன் முன்னேறுங்கள். துணைவரின் ஆரோக்கியம் உங்களுக்கு மன அழுத்தம் மற்றும் கவலை ஏற்பட காரணமாக இருக்கலாம். இன்று நீங்கள் பணம் தொடர்பான எந்தவொரு பிரச்சினையையும் சந்திக்க நேரிடும், இது உங்கள் தந்தையிடமிருந்தோ அல்லது தந்தையின் ஒருவரிடமிருந்தோ ஆலோசனை பெறலாம். மாலையில் நண்பர்களுடன் வெளியில் செல்லுங்கள், அது நிறைய நல்லதை செய்யும். உங்கள் மனதிற்கு இனியவரை காணலாம் என்பதால் உங்களை வாட்டி வந்த தனிமைக்கு முடிவு ஏற்படலாம். அலுவலகத்தில் இதுவரை நீங்கள் யாருடன் பேச வேண்டுமென முயற்சி செய்தீர்களோ அவரிடம் பேசும் நல்ல வாய்ப்பு இன்று கிடைக்கும். மொபைலை இயக்கும் போது பல முறை உங்களுக்கு நேரம் தெரியாது, பின்னர் உங்கள் நேரத்தை வீணடித்தபோது வருந்துகிறீர்கள். சோஷியல் மீடியாவில் திருமண வாழ்வு குறித்து ஏராளமான ஜோக்குகள் உள்ளன, ஆனால் இன்று உங்கள் திருமண வாழ்க்கை குறித்து உங்களை தேடி ஒரு ஆச்சரியமான தகவல் வந்து சேரும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் குங்குமப்பூ மற்றும் மஞ்சள். பரிகாரம்: கருக்கொல்லியை தவிர்க்கவும். கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம், நிதி நிலைமை நன்றாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. பிரபஞ்ச குறிப்பு: முன்னேற்றம் அடைய உங்கள் வெளிப்புற குறிப்புகளை உங்கள் உள்ளுணர்வு திறன்களுடன் கலக்கவும்.